முதல் கனி நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெல் நாற்று. வயல்வெளியில் தென்றல் வருட கிளிப்பச்சை வண்ணத்தில் அழகாய்த் தோன்றும் நெல் நாற்று வளர்ந்து பயிராகி கதிர் ஈன்று உழவர்கள் பொன் போல பாதுகாத்து அறுவடை செய்து போரடித்த வைக்கோல் தாளினை வெளியில் வீசுவதை பார்க்கின்றோம். நற்பயனை துய்த்துவிட்டு நல்லவரை வீசுதலும் அதுபோலத்தான் என்ற குறிப்பை இந்த கவிதையில் வைத்திருக்கிறேன். இதோ நெல் நாற்று. நெற்களனி பாத்தியிலே நெல் வித்து வைத்ததனால் பொற்களனி ஆக்குதற்கு பொலிவு தரும் நெல் நாற்று. கிளிப்பச்சை வண்ணத்தில் கிளிக்குஞ்சின் தூவல் போல் அழிக்காற்றின் அணைப்புக்கு அசைந்தாடும் பைங்கன்று. பனிச்சாரல் வீழ்ந்தாலும் பாரமென தென்றற்பெண் கனிவுடனே முகம் ஒற்றி காத்து வரும் நற்குழந்தை. 15 நாளான பச்சை இளம் பிள்ளைக்கு கதி என்று பாலூட்டும் ககனமலை சிறு தூறல். பெற்றெடுத்த தகப்பன் போல் பச்சையத்தை தருவதற்கு கொற்றவனாம் கதிரவனும் கொஞ்சி வரும் நற்பேறு. பின்னாளில் சோறு தரும் பிள்ளையென நோய் தேர்த்து பொன் போல காப்பது போல் பாதுகாக்கும் உழவர்கள். சேற்றினிலே கொய்தெடுத்து செல்வமன இல்லத்தில் போற்றிடவே நெல்மணியை பொலிய வைத்தல் காண்கின்றோம். பின்தங்கி போனவர்க்கும் பிடிசோறு அளிப்பதுவும் செந்நெல்லின் பயிரேதான் செகமறியும் உண்மையில். வெளிப்புறத்தில் வாரியவர் வைக்கோலாய் வீசுகின்ற களப்பலியில் மாடுகள்தான் கடைசியிலே ஆதரவு. நற்பயனை துய்த்துவிட்டு நல்லவரை வீசுதலும் நற்பயிரின் தாளுக்கு நேருகின்ற கதியென்றோ. நற்பயனை துய்த்துவிட்டு நல்லவரை வீசுதலும் நற்பயிரின் தாளுக்கு நேருகின்ற கதியென்றோ. நன்றி. உங்கள் நாஞ்சில் சே. நடராசன்.